சிவாயனம். ஸ்வர்ணத்து மனை. ஆதிசங்கரர் சிறுவயதில் சந்நியாசியானவுடன் யாசகத்திற்கு புறப்பட்டார். ஒரு நாள் அவர் யாசித்த வீடு மிகவும் ஏழ்மையான வீடு. பவதி பிச்சாந்தி என்று குரல் கொடுத்த ஆதிசங்கருக்கு கொடுக்க ஏதுமில்லையே என்று வருந்திய அவ்வீட்டிலிருந்து ஏழை பெண் தன்னிடமிருந்த காய்ந்த நெல்லிக்கனி ஒன்றை கொடுத்தாள். ஒரு ஏழை பெண் அடித்த பிச்சையை ஏற்றுக்கொண்ட ஆதிசங்கரர் இந்த வீட்டில் ஒரு சந்நியாசிக்கு கொடுப்பதற்கு கூட ஒரு நெல்மணி இல்லாத அளவுக்கு ஏழ்மையில் இருக்கிறார்களே என்று பரிதாபப்பட்டார். உடனே அவரது காதில் உதவி செய்வதாக இருந்தால் பரிதாபப்பட வேண்டும், உதவி செய்ய இயலாத போது பரிதாபப்படக்கூடாது என்று ஒரு அசிரி கேட்டது. இதை கேட்ட ஆதிசங்கரர் அவளுக்கு உதவ விரும்பினார். மகாலட்சுமியை நோக்கி மனமுருக பாடினார். ஆதிசங்கரர் தனது பாடலில் சாதக பட்சி மலை துடிக்கி இயங்குகிற மாதிரி இவர்கள் சம்பத்துக்காக இயங்குகிறார்கள். இவருடைய பூர்வ பாவம் மழையே இல்லாத கோடைக்காலம் மாதிரி இவர்களை தகிக்கிறது. ஆனாலும் உன்னிடம் தயை என்கிற காற்று இருக்கிறதல்லவா, அந்த காற்றினால் உன் கடாட்ச மேகத்தை தள்ளி கொண்டு வந்து இவர்களுக்கு செல்வ மழையை பொழியம்மா என்கிறார். இந்த ஸ்லோகத்தில் அவர் பாடிய பாடல் கனகதாரா கோத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. ஆதிசங்கரர் பாடல் பாடி முடித்தவுடனே அவர்கள் வீட்டின் வாசலின் முன்பாக தங்க நெல்லி மழை போல பெய்தது. வீடு முழுக்க தங்க கனிகள் குவிந்தன. காலடி என்ற இடத்தில் இருக்கும் அந்த தங்க மழை பெய்த வீடு ஸ்வர்ணத்து மனை என இன்றும் அழைக்கப்படுகிறது. ஆதிசங்கரர் அருள் பெற்ற இந்த ஏழை தம்பதியர்களின் பரம்பரையினர் இன்றும் வசித்து வருகிறார்கள். இந்த வீட்டிற்கு 4 கெட்டு என்று பெயர். தங்க நெல்லிக்கனி மழை பொழிந்த ஸ்வர்ணத்து மனை முதலில் ஒரு சாதாரண ஒட்டு வீடாக தான் இருந்தது. இந்த வீடானது ஸ்வர்ணத்து மனை பரம்பரையில் வந்தவர்களாய் 250 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்டது. கொடுக்கப்பட்டுள்ள புகைப்படத்தில் உள்ள இந்த வீடானது 250 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. மகாலட்சுமி அன்னையின் அருளுக்கு பால சந்நியாசியான சங்கரன் கருணைக்கு சாட்சியாக இன்னும் உள்ளது இந்த வீடு. இந்த சம்பவத்தை ஒட்டி ஆண்டுதோறும் காலடி கண்ணன் கோவிலில் கனகதாரா யாகம் செய்கின்றனர். சங்கரர் முக்தி அடைந்தது 32ஆம் வயதில். எனவே அன்றைய தினம் 32 நம்பூதிரிகள் கனகதாரா சுலோகத்தை 1008 முறை ஜெபித்து அர்ச்சனை செய்வார்கள். தங்க நெல்லிக்கனிகள், வெள்ளி நெல்லிக்கனிகள், ரட்சைகள் வைத்து பூஜை செய்வார்கள். இந்த வீட்டுக்கு யார் வந்தாலும் வெளியே திண்ணையில் அமர்ந்து தியானம் செய்துவிட்டு கனகதாரா சோத்திரம் படித்துவிட்டு அமைதியாக செல்லலாம். மற்றபடி வீட்டிற்குள் நுழைய யாருக்கும் அனுமதி இல்லை. திருச்சிற்றம்பலம்.